எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, அதாவது வெள்ளைப்படுதலுக்கு ஏதாவது வீட்டு மருந்து இருக்கா, கை மருந்து இருக்கா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மருந்து ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தணுன்னா குணமாயிருக்கு. அது கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். அது என்ன மருந்துன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைப்படுதல் ஏன் வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க. வெள்ளைப்படுதலுக்கு முக்கியமான காரணமாக பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் வந்து கிளீனாக இல்லை மாற்றி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வெள்ளைப்படும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படும். இது வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது. அது உண்மைதான். அது 2 நாளையும் ஆகும். அதை தவிர வேற என்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, தவறான உணவு பழக்கங்கள், நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, அப்புறம் ஒவ்வாத சாப்பாடு சாப்பிட்றது, அலர்ஜி ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால, அப்புறம் தூக்கம் இல்லாதனால, மனக்கவலைப்படுறதுனால கூட வெள்ளைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர உள்ள ஆடைகள் வந்து கிளீனா இல்லைன்னு வைங்களேன், அதனால கூட வெள்ளைப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, ரொம்ப நாள் பட்ட உணவு சாப்பிட்றது, அப்புறம் கெட்டுப்போன உணவெல்லாம் சாப்பிட்றதுனாலலாம் வெள்ளைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுகாதாரம் இல்லாத உணவுகள், அதாவது திறந்தே வச்சிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா கொசு எல்லாம் போய் உட்காந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத உணவுகள் கூட நமக்கு வெள்ளைப்படுறதுக்கு காரணமாக இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பெரியவள் ஆனதுமே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேருந்தே அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 13-14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 13-14 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 45 வயசு வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ரத்த சோகை ஏற்படுது. அப்புறம் வந்து இந்த உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும், எப்போவுமே தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், முதுகெல்லாம் வலிக்கும், வயிறில் ஒரு குத்துற மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம், தூக்கமும் வராது, சாப்பிடவும் பிடிக்காது, அந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படியே விட்டுட்டோம்னா அது பெரிய நோயில கொண்டு போய் கட்டாயம் விடுங்க. இதில் 45 வயசுக்கு அப்புறம் வெள்ளைப்படுதல் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அது சீக்கிரத்தில் நம்ம வந்து மருத்துவம் பார்த்துக்கணுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதுலேயே பல வகையானது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாகலாம் இருக்கும், அதாவது பால் தெரிஞ்ச மாதிரி, தயிர் மாதிரி, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு இந்த கருப்பையில் புண்ணு வச்சிரும், அப்புறம் ஆசன வாயிலெல்லாம் புண் வச்சிரும். அது வேற ஒரு நோய்க்கு கொண்டு போய் விட்டுரும். நமக்கு அது கருத்தரிக்கிறது தாமதமாகும், கருத்தரிக்க இயலாமல் போகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும், ஒரு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிரும். அதனால இது வந்து ஆரம்பத்திலேயே நம்ம லேசாக விட்டுடக்கூடாது, போய் மருத்துவர் அணுகணும். ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு அவங்களுடைய கன்சல்டேஷன் வாங்கிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த வெள்ளைப்படுதலுக்கு வீட்டில் கை மருந்தாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மிகவும் சிறந்த மருந்தாக சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோத்து கத்தாழையை தான் கை மருத்துவமாக சொல்லி அவங்களுக்கு குணமாயிருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும்னா, சோத்து கத்தாழை மடல் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பவுடரு இல்லை ஜூஸு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட வேண்டாம். இதில் வந்து ஒரிஜினல் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு மடல் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்திடுங்க. அதாவது கூர் பகுதி மேலே இருக்கணும், அகல பகுதி வந்து கீழே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வேண்டாத கழிவுகள் எல்லாம் கீழே வந்து தங்கிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அகலமாக இருக்கக்கூடிய சோத்துக்கத்தாழை பகுதியை பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்கி விட்டு, கால் பகுதி வந்து நல்லா எடுத்து விட்டுருங்க. அது எடுத்த பின்னாடிங்க அதோட தோல் எல்லாம் மெல்லிசா மேலாக எடுத்துடணும். எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய சோறு இருக்கு இல்லையா, சோத்துக்கத்தாழையில் இருக்கக்கூடிய நடுவில் சதை பகுதி, அதாவது சோறு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 தண்ணியில் அலசிக்கோங்க. நல்லா அலசணும். அலசின பின்னாடி சின்ன துண்டுகள் ஆக்குங்க. ஆக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றுல அந்த சோத்துக்கத்தாழையை முழுங்கி தண்ணியோட முழுங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த தேனில் ஊற வச்சு கூட சாப்பிட்லாங்க. அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு அது உடம்ப குளிர்ச்சி தரும். கிட்டத்தட்ட இது வெறும் வயிற்றுல 3 நாள் நீங்கள் தொடர்ந்து இது சாப்பிட்டீங்கனாலே எப்பேற்பட்ட ஒரு வெள்ளைப்படுதலும் கண்ட்ரோலுக்கு வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கை மருத்துவம் ரொம்ப சிறந்தது என்னன்னா, ஒரு இளநீ வாங்கிக்கோங்க. இளநியை வந்து மேலாக சீவிட்டு அதில் சந்தனம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் சந்தனம் வந்து ஒரிஜினல் சந்தனமாக இருக்கணும், இல்லைன்னா பலன் தராது. அதனால் நம்ம சந்தன கட்டை
வந்து நல்லதாக கிடைக்குது, காதி கிராஃப்ட்லலாம் கிடைக்கும். அந்த சந்தனக்கட்டையை வாங்கிட்டு நல்லா தேய்ங்க. அம்மியில் தேய்ச்சாலே நல்லா வந்துடும். இல்லாட்டி சின்ன கல் வச்சுக்கோங்க, அதில் தண்ணி விட்டு தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அந்த இளநீ தண்ணியில் போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அது வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 3 நாள் 4 நாள்லேயே நல்ல பலன் கிடைக்குங்க. இதை தவிர்த்து உளுந்து 100 கிராம், பார்லி 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற விட்டுட்டுங்க குக்கரில் போட்டுக்கோங்க. அதில் மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு, மஞ்சள் 4ஐயும் போட்டுக்கோங்க. 4ஐயும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிங்க. நல்லா குழ குழன்னு கஞ்சி மாதிரி வேக வச்சு அதையும் எப்போ வேண்டாம் இது குடிக்கலாம், அதையும் குடிச்சிட்டு வாங்க. அதனால கூட சரியாகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்காங்கீரைன்னு ஒன்று விற்கிது. அந்த கீரைக்காரமாட்டெல்லாம் சொல்லி வச்சிங்கன்னா கிடைக்கும். அந்த சுக்காங்கீரையை தொடர்ந்து 15 நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அந்த சப்ஜா அதாவது ஜூஸ்ல எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது கருப்பு கருப்பாக இருக்கும். அது போட்ட உடனே அப்படி நல்லா உப்பிட்டு வரும் இல்லையா, அதுக்கு பேர் சப்ஜா விதைங்க. அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அந்த சப்ஜா விதையை எடுத்து அரைச்சு பாலில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாங்க. அது கூட நல்ல ரெமெடி. அப்புறம் இன்னொரு சுலபமான ரெமெடி என்னன்னா, ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா பாலில் வேக வச்சு அதையும் குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ரெமெடிங்க. அது கூட தீர்வு கிடைக்கும் அந்த வெள்ளைப்படுதல்ல. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி ஜவ்வரிசி பாயசம் செய்வாங்க. அது தேங்காய் பால் கலந்து செய்வாங்க. அதுவும் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக அந்த வெள்ளைப்படுதலுக்கு. இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, மசாலா பொருட்களை வந்து ரொம்ப குறைவாக சாப்பிடணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெள்ளைப்படுறவங்களுக்கு அலர்ஜின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கத்திரிக்காயை தவிர்த்துருங்க. அது தீர்ற வரைக்கும், அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்க வேண்டியது என்னன்னா, இளநீர் சேர்த்துக்கணும், பால், தயிர், மோர், வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டோம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் வந்து சுத்தமாக போயிருங்க. அதனால பயப்பட வேண்டாம். அதாவது நம்ம ஆரம்பத்திலே அது அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிட்டோம்னா கொண்டு போய் பெரிய நோயிலெல்லாம் விடாது. நமக்கு எதுவும் பயப்பட வேண்டாம். எல்லாம் கை மருந்து இருக்கு. அது தெரியாமல் இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. என்ன சாப்பிட்டா சரியாகும், எதை தின்னால் பித்தம் தெளியோன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத்தனை மருந்துகள்ல எந்த மருந்து உங்களுக்கு சுலபமாக செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கோங்க. ஆனா நான் 3 சொன்னேன் இல்லையா, சோத்துக்கத்தாழை, அப்புறம் இளநீர்ல சந்தனம் போட்டு சாப்பிடுறது, அது வந்து ரொம்ப நல்ல மருந்துங்க. அதை வந்து நீங்க செஞ்சீங்கன்னா சீக்கிரத்துல ரெமெடி கிடைக்கும். அதனால நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு இல்ல இது தொடர்ந்து வந்து இது அத்தனையுமே செஞ்சுட்டு வரலாமான்னா நீங்க பரவாயில்ல, ஒரு நாளைக்கு இது நீங்க பிரிச்சுக்கோங்க. இந்த நேரத்துல இது சாப்பிடலாம், இந்த நேரத்துல இது சாப்பிடலாம். ஆனா சோத்துக்கத்தாழை உங்களுக்கு அந்த சந்தனம் இளநீர்ல கலந்து குடிக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல சாப்பிடணும். மற்றதெல்லாம் நீங்க பிரிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப சப்ஜா விதை பாலில் கலந்து குடிக்கிறது, ஜவ்வரிசி பாலில் கலந்து குடிக்கிறதுலாம் 2 வேளை செஞ்சுக்கலாம். காலையில ஒரு வேளை குடிச்சுக்கலாம், நீங்க இரவு ஒரு வேளையில குடிக்கலாம். சீக்கிரத்துல உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். பயப்பட வேண்டாம். சரி, அடுத்த எபிசோட்ல வேறொரு தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.